Hello everyone. நான் வந்து நிறைய வேர்ட் ஆஃப் த டே போட்டிருக்கேன். அது வந்து ஒரு ஷார்ட்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவரையே போட்ட அந்த மாதிரி ஒரு வெக்காபுலரியை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு தொகுப்பாக ஒரு கலெக்ஷனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் அப்போ இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன வீடியோலாம் நம்ம இந்த உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக சாக்கு போக்கு சொல்லி மட்டம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா டிச்சிங் ஆர் கட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படின்னா என்ன, ஏதாவது பொய் சாக்கு சொல்லி நம்ம வந்து அந்த விஷயத்த செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் டிச்சிங் அல்லது கட்டிங் அப்படின்னு சொல்றது. இப்போ இதை நம்ம ஒரு சென்டென்ஸோட வச்சு அர்த்தம் பார்க்கலாம். இப்போ ஸ்கூலுக்கு அடிக்கடி மட்டம் போடுறோம் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதே எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? nowadays my friend is ditching the school அப்படின்னா என்ன? nowadaysனா இப்பொழுதெல்லாம், அதாவது இப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு என்ன பண்றான், ஸ்கூலுக்கு அடிக்கடி மட்டம் போடுறான், அவன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஆர் கட்டிங் த கிளாஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்ன, அவன் வந்து ஸ்கூலுக்கு அடிக்கடி போகாம ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி மட்டம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த இடத்துல இதே நீங்க வந்து ஸ்கூலுக்கு பதிலா ஆபீஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஜாப் அப்படின்னு கூட நீங்க மாத்தி எழுதிக்கலாம். ஹலோ எவ்ரிவன். இந்த ஸ்கிரீன்ல இப்ப நீங்க எந்த வெஜிடபிள் பாக்குறீங்க? ஆமாங்க, இதனோட பேரு வெள்ளரிக்காய். இத நீங்க இங்கிலீஷ்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க அப்படிங்கறத ஒரு நிமிஷம் சொல்லி பாருங்க. இத நீங்க இங்கிலீஷ்ல சொல்லும் போது குக்கும்பர் அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ அது டோட்டலி ராங். இத நீங்க குக்கும்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ABC juice, apple, beetroot, cucumber and தனியா cucumber juice. இத நீங்க ஆமாங்க, நாம இங்கிலீஷ்ல வெள்ளரிக்காவை குக்கும்பர் அப்படின்னு சொல்றது ராங். எப்படி சொல்லணும்? கியூக்கம்பர், கியூக்கம்பர் அப்படிதான் சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா அலங்கார ஊர்தி. ஸோ நம்ம அலங்கார ஊர்தியெல்லாம் பெரும்பாலும் நம்ம குடியரசு தின விழா, சுதந்திர தின விழாலாம் நல்ல அலங்காரம் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு தேர் மாதிரி நம்ம கொண்டு போவாங்க இல்லையா? ஈவன் அதை நம்ம வந்து தேர் ஊர்வலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா டேப்லோ. ஸோ டேப்லோ அப்படிங்கிறது சிங்குலர் வேர்டுக்கு உண்டான ஸ்பெல்லிங். இதே ப்ளூரல் அப்படின்னா இந்த டேப்லோ அப்படிங்கிறதோட லாஸ்டா நம்ம எக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். பட் ஆனா அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது நம்ம டேப்லோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பீப்புள் வேர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் வாட்சிங் டேப்லோ. ஸோ பீப்புள் வேர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் அப்படின்னா பீப்புள் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஈகர்லினா ஆர்வமா, வெயிட்டிங்னா காத்துட்டு இருந்தாங்க, வாட்சிங்னா பாக்குறதுக்கு. எதை பாக்குறதுக்கு அப்படின்னா டேப்லோ, அதாவது அந்த அலங்கார ஊர்தி வர்றதை பாக்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவ்ஸ்ட்ராப்பர். ஈவ்ஸ்ட்ராப்பர் அப்படின்னா ஒற்று கேட்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அடுத்தவங்க பேசுறத ரகசியமா ஒத்து கேட்கறதா ஈவ்ஸ்ட்ராப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து அந்த செய்யக்கூடிய விஷயத்தை வந்து ஈவ்ஸ்ட்ராப் அப்படியும் சொல்லலாம். ஸோ வெர்பில் ஈவ்ஸ்ட்ராப்பர்னு சொல்லணும். இதே அந்த பர்சனை நீங்கள் சொல்லும் போது நவுனுக்கு ஈவ்ஸ்ட்ராப்பர் அப்படின்னு வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. he was eavesdropping our conversation அப்படின்னா நாங்க பேசுறத அவன் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது he did an eavesdropper role in the last serial. அவர் வந்து போன ஒரு சீரியல் நடிச்சிருந்தார் இல்லையா, மெகா சீரியல்ல அவர் வந்து ஒட்டு கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு அப்படிங்கறது அர்த்தம். ஸோ இதுக்கு நீங்க சினோனிம்ஸ் எப்படி சொல்லலாம்? ஓவர் சொல்லலாம், ஸ்னூப், ஸ்பை, மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது ஆன்டனிம், எதிர்ச்சொல் சொல்றீங்க அப்படின்னா இக்னோர்னா புறக்கணி அப்படின்னு சொல்லலாம். விக்ட்ரி. விக்ட்ரி அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். இதனோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நவுன், அது பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். விக்டோரியஸ் அப்படின்னா வெற்றி பெற்ற, இது ஒரு அட்ஜெக்டிவ். அதனுடைய தமிழ் வேர்டு என்னன்னா உரிச்சொல். இப்போ இந்த வேர்டுக்கு நம்ம சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க. விக்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் யூ, அதாவது வெற்றிங்கிறது உங்களை பொறுத்தது. இதே பாருங்க, he gave a victorious smile. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரு ஆண் இல்லை ஒரு பெயர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேப்டன் ஒரு வெற்றிகரமான புன்னகையை கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது he lived victoriously அப்படின்னா அவன் வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படிங்கிறது அர்த்தம். இதோடைய இடியாம் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா be a victory for common sense அப்படின்னு சொல்லலாம். be a victory for common sense. அடுத்து ரிபல்லியன்.
ரிபல்லியன் அப்படின்னா கலகம் அல்லது கிளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு நவுன் வேர்ட், அதாவது பெயர் சொல். ரிபல்லியஸ் அப்படின்னா கலகம் செய்கிறவங்கள ரிபல்லியஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு அட்ஜெக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க. The defeaters went in rebellion. Defeaters அப்படின்னா தோத்து போனவங்க வந்து கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், he marched rebelliously against the injustice. ஸோ இந்த இடத்துல rebelliously அப்படிங்கிறது அட்வர்ப், injustice அப்படிங்கிறது என்ன, அநீதி. அவன் வந்து அநீதிக்கு எதிராக அவன் வந்து கிளர்ச்சியுடன் சென்றான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அணிவகுத்தார். மார்ச்னா அணிவகுத்து போறாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போற வேர்ட் என்னன்னா இண்டிஜினியஸ். இண்டிஜினியஸ் அப்படின்னா பழங்குடியினர்கள், அதாவது ஒரு பழங்குடி சார்ந்த இடத்துல உள்ளவங்களை வந்து இண்டிஜினியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம வேற எப்படிலாம் சொல்லலாம்னா நேட்டிவ், அபாரிஜினல்ஸ், லோக்கல், இன்ஹெரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டனிம் என்னன்னா ஃபாரின், ஏலியன். நெக்ஸ்ட் வேர்ட் அடிக்குவேட். அடிக்குவேட் அப்படின்னா நம்ம வந்து போதுமானது, இனஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனுடைய இனஃப் அப்படிங்கிறதுடைய சினோனிம் தான் அடிக்குவேட். இது ஒரு அட்வான்ஸ்ட் வெக்காபுலரி ஃபார் இனஃப், போதுமாக இருக்கிறது, ஏற்ற அளவு இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ இதை நம்ம வேற எப்படிலாம் சொல்லலாம்னா சாட்டிஸ்ஃபேக்டரி, கம்பீட்டன்ட், சஃபிஷியன்ட், கேப்பபிள், இந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம வந்து அடிக்குவேட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஆன்டனிம் இன்அடிக்குவேட், இன்அப்ரோப்ரியேட், இன்கேப்பபிள், இன்கம்பீட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She has adequate food to feed the kids. கிட்ஸ் அப்படின்னா குழந்தைகள். நம்ம வந்து adequate அப்படின்னா போதுமானதுன்னு படிச்சோன்னே ஆகும். குழந்தைகளுக்கு உணவளிக்க அவளிடம் போதுமான சாப்பாடு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. I drank water adequately அப்படின்னா என்ன, நான் போதுமான அளவு தண்ணி குடிச்சேன். I drank water enough அப்படியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இக்னைட். இக்னைட் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து தூண்டி விடக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த விஷயம் வந்து எனக்குள்ள வந்து அந்த நெருப்பை தூண்டி விட்டுச்சு, அந்த பற்றி எரிய வச்சுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டடான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் நான் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க. அப்துல் கலாம்ஸ் ஸ்பீச் ignited ambition of so many students. அப்படின்னா என்ன, அப்துல் கலாம் அவர்களோட பேச்சு பல மாணவர்களோட லட்சியத்தை தூண்டி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம ரொம்ப அடிக்கடி கேள்விப்படுற வேர்டு தான் என்ன அப்படின்னா ஹிப்போக்ரிசி. ஹிப்போக்ரிசி அப்படின்னா கபட நாடகம் ஆடுவாங்க இல்லையா, ரொம்ப வந்து நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ஹிப்போக்ரைட் அப்படின்னு சொல்லலாம். அந்த கான்செப்ட், அந்த ஐடியாவை வந்து ஹிப்போக்ரிசி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ், சுஜாதாஸ் ஹிப்போக்ரிசி மேக்ஸ் இட் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரஸ்ட் ஹர். அப்படின்னா என்ன, சுஜாதாங்கிறவங்களுடைய அந்த ஹிப்போக்ரிசி, அந்த பாசாங்குத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கபட நாடகம் ஆடக்கூடிய அந்த குணம் வந்து அவங்கள நம்புறதுக்கு ரொம்ப அவங்கள வந்து நம்ப முடியல. அது வந்து அவங்கள நம்புறது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது she is a hypocrite அப்படின்னா என்னன்னா அவ வந்து ஒரு கபட நாடகம் ஆடுறவ, அவ வந்து ஒரு பாசாங்குத்தனம் காமிக்கிறவ அப்படின்னு அர்த்தம். The next word tribute. tribute அப்படின்னா அஞ்சலி செலுத்துதல். அதாவது ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதை செய்யும் விதமா நம்ம மரியாதையெல்லாம் மாலையெல்லாம் வந்து அவங்க படத்துக்கு போட்டு அஞ்சலி செலுத்துவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு tribute அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், people tributed to Sushant Singh after his death. சுஷாந்த் சிங் அப்படிங்கிற ஒரு நடிகர் இறந்தார் இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான சென்டென்ஸ் ஆகுது. சுஷாந்த் சிங்கோட மரணத்துக்கு பிறகு மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது people tributed to her death அப்படின்னா என்ன, அதாவது அவளோட மரணத்துக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள் அப்படிங்கிறது இதனோட அர்த்தம். The next word என்னன்னா gorgeous. gorgeous அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப பேரழகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப பேரழகி, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம வந்து gorgeous, beautiful அப்படிங்கிறத விட நம்ம அட்வான்ஸ்டா சொல்லணும் அப்படின்னா gorgeous அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், you are looking gorgeous அப்படின்னா என்ன, நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு பேரழகியா இருக்க அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், her gorgeousness has no limit to describe. அவளோட அந்த பேரழக விவரிக்கிறதுக்கு எல்லையே இல்லை. no limit அப்படின்னா எல்லையே இல்லை அப்படின்னு அர்த்தம். The next word
டிஸ்கிரிமினேட் அப்படின்னா பாரபட்சமா நடத்துறது. அதுலயும் ஒரு மதத்தின் அடிப்படையில, ஒரு இனத்தின் அடிப்படையில ஒருத்தவங்களை வந்து இனத்தின் அடிப்படையில மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட கலரின் அடிப்படையில கூட ஒருத்தவங்களை வந்து பாரபட்சமா நடத்துறது அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிமினேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய சிலபிள்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள், யூ ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட் பீப்புள் பேஸ்ட் ஆன் கலர். பேஸ்ட் ஆன் கலர்னா ஒருத்தவங்களுடைய நிறத்தின் அடிப்படையை வச்சு அவங்கள டிஸ்கிரிமினேட் பாரபட்சமா பார்க்காதீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, ஆர் லீடர் நெவர் டிஸ்கிரிமினேட்டட் அஸ் பேஸ்ட் ஆன் ஆர் காஸ்ட். அப்படின்னா என்ன? எங்களுடைய அந்த ஜாதி அடிப்படையை வச்சு எங்களோட லீடர், அதாவது எங்க தலைவர் எங்களை டிஸ்கிரிமினேட் பண்றது இல்லை. நெவர் அப்படின்னாலும் இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது, she doesn't discriminate others in her life. அவ வந்து அவளோட வாழ்க்கையில மற்றவங்களை வந்து பாரபட்சமா நடத்த மாட்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஸ்கிரிமினேட்க்கு உண்டான சினோனிம்ஸ் பாருங்க. ப்ரெஜுடைஸ் சொல்லலாம், இன்இக்விட்டி, அன்ஃபேர்னஸ்ன்னு சொல்லலாம். ஆன்டனிம்ஸ் எதிர்ச்சொல் என்ன? ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ், டாலரன்ஸ். யூ நீட் டு ஷோ ஃபேர்னஸ் டு ஆல். ஃபேர்னஸ் டு ஆல்னா என்ன? நீ எல்லாருக்கிட்டையும் நீ வந்து சரிசமமாக நடந்துக்கணும், நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் நெகோஷியேட். நெகோஷியேட் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பேரம் பேசுறது, இல்லை ஒரு வந்து ஒரு ரொம்ப நேரம் அவங்க கிட்ட வந்து ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம நெகோஷியேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் நெகோஷியேட் வித் ஸ்மால் வெண்டர்ஸ். ஸ்மால் வெண்டர்ஸ்னா சிறு வியாபாரிகள், ரோட்டுக்கடை வியாபாரிகளை ஸ்மால் வெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நெகோஷியேட் வித் ஸ்மால் வெண்டர்ஸ்னா நான் சிறு வியாபாரிகள் கிட்ட எல்லாம் பேரம் பேச மாட்டேன்னு அர்த்தம். வாட் ஆர் யூ நெகோஷியேட்டிங்? நீ என்ன இப்போ வந்து இங்கே வந்து பேசிட்டு இருக்க, என்ன வாதாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ என்ன வந்து இப்போ இந்த இடத்துல வந்து பேரம் பேசணும்னு நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அடுத்தது, லெட்ஸ் நெகோஷியேட். சரி வாங்க இதை பற்றி நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம லெட்ஸ் நெகோஷியேட் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுக்குண்டான சினோனிம்ஸ் பார்த்தீங்கன்னா டிபேட்னு சொல்லலாம், செட்டில் அப்படின்னு சொல்லலாம், லெட் செட்டில்னு சொல்லலாம், மேக் அ டீல்னு சொல்லலாம். ஆன்டனிம் எதிர்ச்சொல் என்னன்னா இக்னோர் சொல்லலாம், டினை. டினைனா மறுக்கிறது. ஷி டினை த அக்ரிமெண்ட். அவன் வந்து அந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து மறுத்துட்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நெகோஷியேட் அப்படிங்கிற வேர்டுக்கு உண்டான சிலபிள்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ஸ்லைடில் இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட வேர்ட் ஆஃப் த டேல என்ன அப்படின்னா இருக்கிறது ஹெசிடேட். ஹெசிடேட் அப்படின்னா தயங்குறது. ரொம்ப ஒரு விஷயத்தை செய்யறதுக்கோ சொல்றதுக்கோ தயங்குறதுக்கு நம்ம ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம். See the example, the politician hesitated to answer each question in the press meet. press meetல உள்ள ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பதில் அளிக்கிறதுக்கு அந்த பொலிட்டிஷியன், அரசியல்வாதி வந்து தயங்கிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, do you think I will hesitate to give your benefitனா உங்களோட லாபம், உன்னோட லாபத்தை நான் கொடுக்கறதுக்கு நான் வந்து தயங்குவேன் நீ நினைக்கிறியா அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது, ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு ஹெல்ப் த நீடி. அப்படின்னா என்ன? நீடினா தேவைப்படுறவங்க, அதாவது உதவி தேவைப்படுறவங்க. உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயங்காத அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, வாட் அ ஹெசிடேட்டிங் சிச்சுவேஷன் ஐ எம் இன். அப்படின்னா என்ன ஒரு சங்கடமான அப்படிங்கிற இடத்துல கூட சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு தயங்கி யோசிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். The next word nostalgic. nostalgic அப்படின்னா நம்ம வந்து பழைய விஷயங்களை அசைவு போடுவோம் இல்லையா, அதை நம்ம வந்து திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்கறத nostalgic அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he had nostalgic when he watched the movie பள்ளிக்கூடம் on TV. வந்து டிவியில் பள்ளிக்கூடம்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை பார்த்தோன்னே அவனுக்கு அவனோட பள்ளிக்கூடத்தோடைய ஞாபகங்கள் வந்து அவன் அசை போட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து, the poem Daffodils by William Wordsworth is an example of nostalgia. ஸோ நோஸ்டால்ஜியானா அதை நவுனில் மாற்றும் போது நம்ம நோஸ்டால்ஜியான்னு சொல்லணும். அதாவது டேஃபடைல்ஸுங்கிற ஒரு போயத்தை வந்து வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வர்த் எழுதியிருப்பாரு. அந்த போயம் ஃபுல்லாக வந்து எதை வந்து அதோட தீம் எதை பற்றி இருக்குன்னா நோஸ்டால்ஜியா, அதாவது பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து, த ஓவரால் டோன் ஆஃப் த சாங் என்ஜாய்மென்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த சாங் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா நோஸ்டால்ஜிக் ஃபார் நேச்சுரல் ஹேபிட்டட் லைஃப் ஸ்டைல். ரொம்ப இயற்கையோட ஒட்டி வாழ்கிற அந்த லைஃப் ஸ்டைலை ஞாபகப்படுத்துகிறத அந்த பாட்டு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ
ஸோ அந்த வேர்டுக்கு உண்டான சினனிம்லாம் என்ன அப்படின்னு சொல்லலாம்னா ஹாண்டிங் அப்படின்னு சொல்லலாம், ஹோம் சிக்னு சொல்லலாம், ரெமினிசென்ட் அப்படின்னு சொல்லலாம், லாங்கிங் அப்படின்னு சொல்லலாம். The next word என்ன அப்படின்னா ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ் அப்படின்னா வாழ்க்கையில வந்து எதுவுமே தடங்கள் இல்லை, நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால முடியும், ஐ கேன் டு, வி கேன் டு, உறுதியா இருக்கணும், எதிர்நீச்சல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன் சிம்பிள்ல சொல்லணும்னா ரெசிலியன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து உறுதியா எந்த விஷயத்திலும் எதிர்நீச்சல் போடுறதுக்கு ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்குண்டான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீ இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னா என்ன, அவனுடைய அந்த போராட்ட குணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எதிர்நீச்சல் குணத்துக்கு அவனை தான் சொல்லலாம். ஹீ இஸ் நோன் ஃபார் தனா, அவன் அதுக்கு பேர் போனவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு அர்த்தம். அடுத்தது ஐ எம் எ மேன் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா நான் வந்து என்னது, ரெசிலியன்ஸ்னா நான் தான் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் எ மேன் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வேர்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டானது. இப்போ இதுல ஒரு டாய் இருக்கு இல்லையா, அதாவது இந்த விளையாட்டு பொருளை நம்ம நிறைய பேர் விளையாண்டுருப்போம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா யோயோ அப்படிங்கிறது தான். இதனோட பேர் என்ன, யோயோ. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்மளோட வேர்ட் ஆஃப் த டேல பார்க்க போற வேர்டு என்னன்னா ஆயாமா. இந்த வார்த்தையை நம்மளோட டெய்லி லைஃப்ல ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷ்ல மோர் தென் ஒன் வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்னங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வேர்டுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா நானி அப்படின்னு அவங்கள கூப்பிடலாம். அடுத்தது கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லலாம், ஈவன் பேபி சிட்டர் அப்படியும் சொல்லலாம், அண்ட் தென் ஜானிட்டர் அப்படியும் சொல்லலாம், கஸ்டோடியன் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I'm looking for a nanny to take care of my kids. So looking for அப்படின்னா சர்ச், தேடுறேன். நான் வந்து என்னோட கிட்ஸை டேக் கேர்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் ஒரு நானியை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இஸ் இட் அப்படின்னா அப்படியா. இஃப் யூ லுக் ஃபார் அ கேர்டேக்கர், நீங்க ஒரு கேர்டேக்கர் தேடுறீங்க அப்படின்னா ஐ வில் செக் இன் மை நெய்பர்ஹுட் அப்படின்னா அக்கம் பக்கம் வீட்டுல. சோ என்னோட அக்கம் பக்கம் வீட்லயும் நானும் செக் பண்றேன்னா இந்த இடத்துல என்னன்னா ஓகே நானும் கேட்டு பாக்குறேன் அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் பட்டி டாக்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வேர்ட் ஆஃப் த டேல பார்க்க போற வேர்ட் என்னன்னா abandoned. இந்த வேர்டோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அட்ஜெக்டிவ் அல்லது verb. இதை நம்ம ஒரு உரிச்சொல்லாவும் யூஸ் பண்ணலாம், வினை சொல்லாவும் யூஸ் பண்ணலாம். இந்த வேர்டோடைய மீனிங் பார்க்கலாம். abandon அப்படின்னா கைவிடப்பட்ட அல்லது புறக்கணித்த அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். இப்போ இதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். An abandoned baby was found in a box on hospital step. அப்படின்னா என்ன, மருத்துவமனை படிக்கட்டில் உள்ள பெட்டியில் கைவிடப்பட்ட குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. சோ இந்த இடத்துல நம்ம இதை அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். அதாவது பேபி, எப்படிப்பட்ட பேபி, abandoned பேபி, கைவிடப்பட்ட ஒரு குழந்தை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றோம். Abandon as a verb. When he was a small boy, he was abandoned by his family. Meaning, அவன் சிறுவனாக இருந்தபோது அவனுடைய குடும்பத்தாரால் கைவிடப்பட்டான். சோ இந்த வேர்டுடைய pronunciation என்னன்னு பாத்துக்கோங்க, உச்சரிப்பு bizarre. இதனுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இது வந்து அட்ஜெக்டிவா நம்ம யூஸ் பண்ணலாம், அதாவது உரிச்சொல். இந்த வேர்டோட தமிழ் மீனிங் பாத்தீங்கன்னா வினோதமான, விசித்திரமான, ரொம்ப இன்னும் நம்ம வந்து கலோக்கியல் தமிழ்ல சொல்லணும், அதாவது டே டு டே லைஃப் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கிறுக்குத்தனமா சில விஷயங்களை செய்யறதா சொல்லுவாங்க இல்லையா. சோ அதுக்கு நம்ம பிசார் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இதனுடைய இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னா வெரி ஸ்ட்ரேஞ்ச் ஆர் அன்யூஷுவல். இதனுடைய சினோனிம் என்னன்னா வியர்ட். நம்ம பிசார்ங்கிறத வியர்ட்னு கூட சொல்லலாம். Let's see the example. I have heard bizarre story about him. அப்படின்னா அவனை பத்தி ஒரு விசித்திரமான கதையெல்லாம் கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். The second example, his bizarre behavior made everyone laugh. Meaning, அவனது கிறுக்குத்தனமான நடவடிக்கை அனைவரையும் சிரிக்க வைத்தது. நம்ம நண்பன் மூவில சத்யராஜா வந்து பார்த்திருப்போம். அதுல என்னன்னா அவர் வந்து 2 கைகளாலையும் 2 கால்களாலையும் ஈக்குவலா எழுத பிராக்டிஸ் பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி பீப்புளை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு வேர்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பீப்புளை என்ன சொல்லலாம் அப்படின்னா ambidextrous அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அப்படின்னா he is able to use both the hands equally. அதாவது அவங்க 2 கைகளாலையும்
ஒரே மாதிரி வலது கையால எழுதுற மாதிரி அவங்களால இடது கையாலையும் ரொம்ப சரியான முறையில பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஒருத்தவங்களால 2 கைகளையும் அவங்க வந்து சரிசமமான முறையில திறமையா யூஸ் பண்ணி ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அவங்கள நீங்க he is ambidextrous அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணியிருப்போம், ஃப்ளைட்ல டிராவல் பண்ணியிருப்போம். அப்போ அந்த பைலட் உட்கார்ந்து ஓட்டுற அந்த இடத்தோட பெயரை நம்ம நிறைய நேரம் யோசிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை தான் இன்னைக்கு நம்மளோட வேர்ட் ஆஃப் த டேல பார்க்க போறோம். ஸோ அந்த பைலட் உட்கார்ந்து ஓட்டக்கூடிய இந்த இடத்த நம்ம விமானி அறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் அப்படின்னா காக்பிட் அப்படின்னு சொல்லணும். காக்பிட் அப்படிங்கிறது தான் இந்த பைலட் உட்கார்ந்து ஓட்டிட்டு போகக்கூடிய இந்த இடத்துடைய பெயர் இன் இங்கிலீஷ். So ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Passengers in the flight are not allowed to enter the cockpit. Passengers அப்படின்னா பயணிகள், இந்த flight அப்படின்னா நம்ம அந்த விமானம். Are not allowed அனுமதி இல்லை. எதுக்குன்னா to enter, அத உள்ள போறதுக்கு. எது உள்ள போறதுக்கு? cockpit. So இந்த விமானி அறையுடைய உள்ள போறதுக்கு passengers ஒரு நார்மலான விமான பயணிகளுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். One more example பார்க்கலாம். Have you seen cockpit in your flight travel? அப்படின்னா என்ன? நீ எப்பவாவது நம்ம யார்ட்டையாவது பேசுறோம், அவங்க கிட்ட பார்த்து கேட்கலாம். நீ எப்பவாவது வந்து நீ ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது அந்த காக்பிட் அதாவது விமானோடைய அறையை நீ என்னைக்காவது பார்த்திருக்கியா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியுடைய அர்த்தம். ஸோ இது போல நிறைய வேர்ட் ஆஃப் த டே, கிராமர் வீடியோஸ் இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் படி டாக்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. தேங்க்யூ வெரி மச். இப்போ ஜாக்கிரதை அப்படிங்கிற வேர்டை நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது எப்படி சொல்லலாம்னா பிவேர் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். பிவேர் ஆஃப் அப்படின்னா டு பி காஷியஸ் ஆர் அலர்ட் டு ரிஸ்க் ஆர் டேஞ்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதே சென்டென்ஸை நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடா நம்ம சொல்றோம்னு வச்சுக்கிறோங்களேன். எப்படி சொல்லலாம்னா பிவேர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ வந்து நண்பர்கள் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவோம், என்னோட நண்பன் இருக்கா, நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஸோ அப்படி நம்ம சொல்லும் போது நம்ம ரொம்ப ஷார்ட்டா எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா பிவேர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே அந்த ஃப்ரெண்டோட நேம் நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா பிவேர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கார்த்திக், சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் இதே விஷயத்த சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேக்கான பீப்புளா இருப்பாங்க. ஸோ நல்ல நண்பர்கள் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதை நெகட்டிவா கூட நீங்க சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? பிவேர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன? இந்த இடத்துல நீங்க நண்பர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்றீங்க, பட் அந்த இடத்துல ஒருவேளை நீங்க உங்களுடைய அர்த்தம் வந்து நெகட்டிவா நீங்க சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா, அதாவது நல்ல நண்பர்களோட தான் சேரணும், கெட்ட நண்பர்கள் அவங்க கிட்ட இருந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பிவேர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க நல்ல மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதே ஃப்ரேஸ, அதே நீங்க நெகட்டிவ் கான்டெக்ட்ஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே என் ஃப்ரெண்ட் இருக்கான் அதனால நீ ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றதா இருந்தா பிவேர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ இதே மாதிரி நம்ம அதர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க சில இடத்துல நீங்க போனீங்கன்னா ரொம்ப கிரௌடான பிளேஸ், ரொம்ப கூட்டமான இடத்துல சொல்லுவாங்க பிவேர் ஆஃப் தீவ்ஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? திருடர்கள் ஜாக்கிரதை. இதே வந்து ஒரு காட்டு பகுதியில நம்ம வந்து டிராவல் பண்றோம் அப்படின்னா பிவேர் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா அதாவது காட்டு விலங்குகள் இந்த இடங்கள்ல அடிக்கடி வரும், சோ நீங்க ஜாக்கிரதையா இருங்க. பிவேர் ஆஃப் டாக்ஸ், சில இடங்கள்ல வந்து டாக்ஸ் வந்து சேஃப்டிக்காக வச்சிருப்பாங்க. சோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தெரியாதவங்க போனாங்கன்னா அது வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். சோ அந்த இடத்துல முன்கூட்டியே ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக பிவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில இடங்கள்ல சில ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸான நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கும் போது அதே மாதிரி சில பேர் டூப்ளிகேட் பண்ண நினைப்பாங்க இல்லையா? சோ அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட்டை விற்கிறவங்க எப்படி போட்டிருப்பாங்கன்னா பிவேர் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன? நான் எங்களை மாதிரியே சில பேர் டூப்ளிகேட் தயாரிப்பாங்க, சோ நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு லேபிள் ஒட்டி இருப்பாங்க. அடுத்தது பிவேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பொதுவா அவன் அவள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து ஒரு டயலாக்ல யூஸ் பண்ணும்போது சொல்லிக்கலாம் பிவேர் ஆஃப் ஹிம், அவங்ககிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருந்துக்கா, இல்ல பிவேர் ஆஃப் ஹெர், இல்ல பிவேர் ஆஃப் தெம் அப்படியும் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சில இடங்கள்ல வந்து ஆபீஸ்ல இல்ல ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு ஃப்ளோரை வந்து கிளீன் பண்ணிருப்பாங்க, தரையை வந்து தண்ணி வச்சு தொடச்சிருப்பாங்க போது அந்த இடத்துல பிவேர் ஆஃப் வெட் ஃப்ளோர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வெட்னா அப்படின்னா நான் இந்த ஈரமான, சோ ஈரமான தரையா இருக்கு, கவனமா ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறதுக்காகவும் போட்டிருப்பாங்க. The next word controversy. Controversy அப்படிங்கிறது abstract noun, அதாவது நம்ம பண்பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
சொல். இந்த வேர்டுடைய தமிழ் மீனிங் சர்ச்சை, விவாதம், கருத்து மாறுபாடு, வாக்குவாதம் அப்படின்னு அர்த்தம். சோ இதனுடைய சினோனிம்ஸ் பாத்தீங்கன்னா டிஸ்அக்ரிமெண்ட், அதாவது கருத்து மாறுபாடு, டிபேட் விவாதம், டிஸ்பியூட் சர்ச்சை அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். See for example, this movie created controversy among public அப்படின்னா இந்த படம் மக்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியது அப்படின்னு அர்த்தம் வரும். Let's say another example. The new top actors are known for their controversy அப்படின்னா புதிய முன்னணி நடிகர்கள் தங்கள் சர்ச்சைகளுக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ இந்த வேர்டை நீங்க நியூவா லேர்ன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்களும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். Thank you very much. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்மளோட வேர்ட் ஆஃப் த டே டீகமிஷன். டீகமிஷன் இந்த வேர்டுடைய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு பார்த்தீங்கன்னா verb, அதாவது தமிழ்ல வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்டுடைய இங்கிலீஷ் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரிமூவ் ஆர் ரிட்டையர் அ ஷிப், ஏர்பிளேன் எட்ஸெட்ரா ஃப்ரம் ஆக்டிவ் சர்வீஸ் அப்படின்னா ஒரு கப்பல் அல்லது விமானம் இத வந்து அதனுடைய செயலிலிருந்து ஓய்வு பெற செய்யறது இல்ல அதை சேவையிலிருந்து அகற்றுறது அப்படிங்கறது அர்த்தம் கொடுக்கும். See for example, the government has decided to decommission 2 battleships அப்படின்னா 2 போர்க்கப்பல்களை சேவையிலிருந்து அகற்ற அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த வேர்டை இன்னைக்கு நீங்கள் நியூவா லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம பெரும்பாலும் பெரிய நகரங்கள் இல்ல சின்ன நகரங்கள்ல சிட்டி டவுன் மாதிரி இடங்கள்ல நடந்து போறதுக்குன்னு பாதை வச்சிருப்பாங்க. அதான் நடைபாதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இதுக்கு உண்டான ரோட் சைன், அதுக்கு சாலை அடையாளம் அப்படிம்பாங்க. அத ரோட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுக்குண்டான அந்த ரோட் சைடுக்கு உண்டான பிக்சர் இதுதான். பட் இந்த நடைபாதைங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? நடைபாதைங்கிற வார்த்தைக்கு பொதுவான அர்த்தம் என்ன அப்படின்னா பெடஸ்ட்ரியன் வாக்வே. வாக்வே அப்படின்னா அந்த வழி, பெடஸ்ட்ரியன் அப்படின்னா நடந்து போறவங்க அப்படின்னு அர்த்தம். பட் இத பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பேவ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். பேவ்மெண்ட். அமெரிக்கன் இங்கிலீஷ் சைட் வாக். இந்தியா போன்ற நகரங்கள்ல இத ஃபுட்பாத் அப்படின்னு சொல்லணும். ஃபுட்பாத். இந்த வெக்காபுலரியோட கலெக்ஷன்ஸ், அதாவது தொகுப்பு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.